சோலார் எனர்ஜி தயாரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கைனி சைடுக்காக போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக சோலார் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க கைனிக்கெலாம். அது மூலமாக நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டெல்லாம் பவர் ஷட் டவுன் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலார் மூலிமா பேட்டரி வச்சு இன்வெர்டர் மூலமாக இது பண்ணேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பயன் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டு ஃபேனு அந்த போல் ஓர வைக்கலாம். இப்போ நான் அதை பார்த்தீங்கன்னா என் கையில் கரண்ட் இல்லை. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டரும் சோலாரு ஒரு ஃபோக்கஸ் லைட்டு அதனால் என் கையில் வேலை செஞ்சிருந்தாங்க. அதை வச்சு லைட் எரிய வச்சு அவங்களாம் வேலை செஞ்சாங்க. இது மூலமாக பயன் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லாம் மழை டைமில் சார்ஜர் இல்லாத போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் போடுறதுக்கோ அடுத்தது பவர் பேங்க் சார்ஜர் போடுறதுக்கோ அந்த போல் நிறைய இதெல்லாம் இருக்குது. லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி ஃபேனும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வச்சு ரெடி பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபேனை ரெடி பண்ணிக்கிறோம். அதை வச்சு ஓட விட்டிங்கன்னா ஓடுது. அதனால் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓடுது. வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை சேமிக்க முடியுது. இதனால் வெயிலும் அதிகமாகுது, சோலார் எனர்ஜியும் அதிகமாகுது. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ சில கைனிகள்லாம் லைன் சர்வீஸ் தர மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சோலாரை வச்சு அது மூலிமா நீர் மோட்டர்லாம் ஓட வருவாங்க. அந்த போல் இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை தவிர்த்து இது மூலிமா வச்சிங்கன்னா பாதிப்பு இல்லை, சேமிப்பு அதிகமாக இருக்கும், எதுவும் இருக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல சோலார் வச்சு இறக்கிறாங்க. ஒரு 3 HP மோட்டர் இருக்கும் உங்களுக்கு தாராளமாக. இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ் தான். இதெல்லாம் இப்போ இடி விழுந்ததுன்னா கரண்ட் கம்பெல்லாம் கட்டாயி கீழே வந்து போயிடுது. அதனால் பாதி பேர் இறந்துடுறாங்க. இதில் அதெல்லாம் பிரச்சனை வராது. இதில் அது மண்ணு விட்டிங்கன்னா அங்கேயே இருக்கும். வெயில் அடிச்சுன்னா இறக்கலாம் தாராளமாக. மழை காலத்தில் தான் மழை பெய்யும் போது இருக்காது மோட்ரு, சோலார் எனர்ஜி இருக்காது. மீதி நேரத்துலலாம் மோட்ரு தாராளமாக இருக்கும். இதனால் நான் அப்படி பண்ணது தான் நான் ஒரு சோலாரு, ஒரு பேட்டரி, ஒரு இன்வெர்டர். அது நான் வந்து இன்வெர்டர் எங்கே வாங்கினா நானே போய்ட்டு காலங்களில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். இது மூலிமா பார்த்தீங்கன்னா சோலாரு அதுவும் அங்கேயே வேணும்தான் வாங்கி அதை மெத்த மேலே செட் பண்ணிட்டு பேட்டரி மூலமாக சார்ஜர் போட்டு கனெக்ஷன் கொடுத்தேன். அது நான் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜர் ஆயிடுச்சு. இதனால் என்ன யூஸ்னால் ஒரு ஏகப்பட்ட ஒரு 10 சோலார் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 HP மோட்டரை ரன் பண்ணலாம் ஒரு பெரிய இன்வெர்டர் வச்சு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.